பட்ட காலிலே படும் கெட்ட கூடிய கெடுங்கிற மாதிரி காவல்துறை எல்லாம் எங்க அண்ணனை விசாரிக்கலாமா? இந்த ஏசி டிசி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இந்த டிஜிபி எல்லாம் எங்களுக்கு பத்தாது. எங்களுக்கு ஒரு என்ஐஏ ஒரு சிஐஏ வரணும். ஏன்னா எங்க அண்ணன் சாதாரண ஆள் கிடையாது. பாகிஸ்தானுக்குள்ளே தனி விமானத்துல போய் பாகிஸ்தான் ஆர்மிக்குள்ள கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுறா. அவர் பிளாஸ்ட் மூட இருப்பாரு. சம்பவம் பண்றவர் இல்ல, சம்பவம் பண்றதே ரெக்கார்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான தாவேகன்ஸும் ஃபயர் விட்டு இருந்தாங்க. கரூர் விவகாரத்துல செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரிக்க சொல்லி ஒட்டுமொத்தமான கும்பலும் சொல்ல அவரெல்லாம் அப்புறம் விசாரிக்கிறான். முதல்ல உங்க அண்ணன் விசாரிப்பன்னு சொல்லி அவருக்கு சமன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜாமீனோட ஒரு பார்த்தீங்கன்னா வாழை மீன் இல்லை வஞ்சன மீன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சம்மனோட வந்து நிற்குதுங்க. ஆதவர்ஜினா நிர்மல்குமார் புஷியானது ஏற்கனவே இந்த 5 பேரை தூக்கி வச்சு விசாரிச்சிருக்காங்க. விஜயினுடைய அந்த கார் இருக்கு இல்லையா, அந்த ராட்சசன் வண்டி, அந்த வண்டியினுடைய ஓட்டுநரை விசாரிச்சிருக்காங்க. ஓட்டுநருக்கு பிதிங்கிட்டாப்லையா. சிபிஐ தரப்புல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எந்த கேள்விகளுக்கும் ஓட்டுநர்கிட்ட பதில் இல்லை. நீ எதுக்குப்பா 2 தடவை தலையை எட்டி பார்த்திருக்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இல்லங்க குழந்தைய காணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, குழந்தைய காணும்னு சொன்னது வந்து டைம் வேற, நீ தலையை எட்டி பார்த்த டைம் வேற, ரெண்டு மிஸ்மேட்ச் ஆகுதப்பா அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, புஷியானந்த் ஆதவர்ஜினா நிர்மல்குமார் யாரிடமும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் இல்லை. ஏன்னா எல்லா எவிடன்ஸையுமே முழுமையாக சிபிஐ கலெக்ட் பண்ணிருக்காங்க.